வணக்கம். இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன ஆகிடுச்சின்னு பார்க்கலாம். நிஃப்டியும் சென்செக்ஸும் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு. பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. இப்போ இயர் எண்டு வேறு, அதனால் பெருசாக மூவ்மெண்ட் இருக்காது. எஃப்ஐஏ பையிங் செல்லிங் அதிகமாக நடக்காது. இன்றைக்கி டாப் கெய்னர் லாஸர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டாப் கெய்னரில் வந்து பிஎஸ்யூ பேங்க், பப்ளிக் செக்டார் பேங்க்கும் ஆட்டோ செக்டாரும். லாஸ் வந்து ஐடி செக்டார், ஃபார்மா செக்டார், எஃப்எம்சிஜி செக்டார் இதெல்லாம் லாஸில் போயிடுச்சு. அப்புறம் ஒரு முக்கியமான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ருப்பி வந்து யூஎஸ் டாலருக்கு எகென்ஸ்டாக 5% டவுன் ஆயிருக்கு. இதில் வந்து ஏசியாவிலேயே ஒஸ்ட் பர்ஃபார்மிங் கரன்சினா அது வந்து இந்தியன் ருப்பி தான். மற்றது எல்லாமே ஓரளவு நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதில் வந்து சைனாவும் மலேசியாவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. மலேசியா கிட்டத்தட்ட 10% டாலருக்கு எகென்ஸ்டாக ரைஸ் ஆகிருக்குது மலேசியா கரன்சி. நெக்ஸ்ட்டு முக்கியமான நியூஸ் என்னென்னா, ஜனவரி 1 டூ வீலரோட ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த 125 சிசி மேலே இருக்கிற வண்டி எல்லாமே ஏபிஎஸ் கட்டாயமாக பொருத்தி ஆகணும். அது இல்லாமல் 2 ஹெல்மெட்டை வேறு கொடுக்கணும்னு இந்தியன் கவர்மெண்ட் வந்து சட்டம் போட்டாங்க. அதனால் என்ன ஆகிடும், ப்ரைஸ் ஏறும். இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாரத் டேக்ஸின்னு ஒன்று இந்தியன் கவர்மெண்ட் ஜனவரி 1 லான்ச் பண்ணுறாங்க. இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இந்த டிரைவர்ஸ்லாம் கமிஷன் அதிகமாக கொடுப்பாங்களா மற்ற ஊபரு ஓலாக்கு அதுக்கெல்லாம். இப்போ அதுக்கு போட்டியாக வந்து இப்போ இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனால் அவங்களுக்கு வந்து 80% பேமெண்ட் அமௌண்ட்டில் வந்து 80% வந்து டிரைவருங்களுக்கே வந்துடும். இது டிரைவர்களுக்கு ஒரு நல்ல விஷயம். இது ஜனவரி 1 லான்ச் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டெல்லியில் தான் லான்ச் பண்ணுறாங்க, அப்புறம் குஜராத், அதுக்கப்புறம் ஒரு 20க்கும் மேற்பட்ட சிட்டியில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. செக்டாருக்கும் இண்டெக்ஸ் உள்ள வித்தியாசத்தை ஷார்ட்ஸாக மேக் பண்ணி போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு கோல்டு பீஸ் எப்படின்னா, தங்கம் வந்து இன்றைக்கி விற்கிற விலைக்கு வந்து யாராலையும் போய் வாங்க முடியாது. இப்போ அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் எப்படி கோல்டு வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு பீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது இடிஎஃபாக போய் வாங்கலாம். அதில் வந்து நிப்பான் இண்டியா, டாட்டா அப்படின்னு நிறையா இருக்குது. அதில் ஹை வேல்யூவில் வந்து வால்யூம் அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து நிப்பான் இண்டியா. டாட்டா கூட கன்சிடர் பண்ணலாம். இப்போ எல்லோரும் எப்படி சொல்லி ஏமாத்துறாங்கன்னா, 10,000 ரூபாய்க்கு வாங்குறத வந்து இங்கே 22 ரூபாய்க்கு வாங்கலாம், 100 ரூபாய்க்கு கூட கோல்டு வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் 100 ரூபாய்க்கு கூட கோல்டு வாங்கலாம்னா நீங்கள் ஒரு ஷேர் வாங்குறது தான் பார்ப்பீங்க. ஆனால் அதுக்கு வந்து ப்ரோக்கரேஜ் சார்ஜஸே 50 பைசா, 1 ரூபான்னு கட்டுவீங்க. அப்படிங்கிறப்ப டெய்லி நம்ம அடிக்கடி வாங்குற மாதிரி இருந்தால் ப்ரோக்கரேஜ் சார்ஜஸே அதிகமாக போகிற மாதிரி இருக்கும். அதனால் வாங்குறதா இருந்தால் பல்காக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். குறைஞ்சது ஒரு 2000 ரூபாய்க்கு மேலே அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கோல்டில் இருந்தாலும் சரி, சில்வராக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்கும் இடிஎஃப்ங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணிக்கங்க. இண்டியோவில் ஏற்பட்ட ப்ராப்ளத்தினால ஒரு 2 மாதமாக வந்து 1 மாதமாக வந்து இண்டியோ ஷேர்லாம் நிறைய அடி வாங்கிச்சு. இப்போ புதுசாக என்ன பிரச்சனைனா, டேக்ஸ் பெனால்ட்டியாக வேறு ஒரு 450 கோடி கிட்டத்தட்ட போட்டிருக்காங்க. இப்போ அது இன்னுமே இந்த ஷேர் அஃபெக்ட் பண்ணும். அதுவும் இல்லாமல் இண்டிகோ மார்க்கெட் ஷேர் வந்து இந்த மாதம் ஒரு 2% கம்மியாக இருக்குது. மற்ற கம்பெனிகளோட ஷேர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இதுக்கு காரணமும் இந்த கிரைசிஸ்னால தான். நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் இது சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா, ட்ரேடிங் இன்வெஸ்டிங் சொன்னேன். அந்த ட்ரேடிங்கில் வந்து F&O ட்ரேடிங்னு ஒன்று இருக்குது, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்னு. அது என்னென்னா, எதிர்காலத்தில் இந்த ஷேர் இவ்வளோ ப்ரைஸ் தான் போகும்ன்ட்டு முன்கூட்டியே கணிச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணுறது. இது வந்து ரொம்பவே ரிஸ்க்கு. அதை வந்து யாரும் என்ட்ரு பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கற்றுங்க, அப்புறம் ட்ரேடிங் பண்ணலாம். ட்ரேடிங்கே ரிஸ்க்கு. இதில் இந்த F&Oங்கிறது ரொம்ப ரிஸ்க்கு. அதில் போகாதீங்க. அதில் பணத்தை தொலைச்சவங்க தான் அதிகம். ட்ரேடிங்கில் வந்து 10ல் 9 பேர் வந்து பணத்தை இழந்தவங்க தான் இருக்காங்க. இது அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.